சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, செசபிள் மாஸ்டர்ஸில் ஃபைனல்ஸில் மேக்னஸ் கால்சனுக்கும் ஹிகாரு நக்கமுராவுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அதே ஃபார்மட் தான் 10+0 ரேபிட் ஆன்லைனில் தான் நடந்திருக்கு. ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ கால்சன் வந்து கேம் வந்து இந்த இந்த கேமில் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு கிளாசிக்கலான ஒரு ஓப்பனிங் பார்க்குறோம். அதுதான் வந்து இங்கே த இட்டாலியன் ஓப்பனிங் 2 நைட்ஸ் டிஃபென்ஸ். ஸோ D3 H6 அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு. பிஷப் C5 இது எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போசிஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப வழக்கம் இந்த மாதிரியான பொசிஷன்ஸில். ஸோ D6 அதுக்கப்புறம் நைட் பி D2. ஸோ பிளாக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஹிகாரு கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் H3. ஸோ பின்னை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. பிஷப் B6 போனதுக்கப்புறம் ரூக்கி E1 வைக்கிறாரு. அதுக்கப்புறம் A5. ஏன்னா A4 A5ன்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர் ஈவன் சம்டைம்ஸ் B4 வரலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவர் வந்து A5 அவரே அட்வான்ஸ் பண்ணிடுறாரு. பட் A4 ஏன்னா அந்த பான் திரும்ப ஃபர்தராக உள்ளே வராது. பட் வரவும் கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி A4 போட்டுடுறாரு. அப்புறம் பிஷப் வச்சு பிஷப்பை சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் B3. ஜென்ரலாக வந்து இந்த பிஷப்பை வந்து வெட்டுவாங்க. அல்லது பிஷப்பை வந்து ரீட்ரீட் கூட செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் வந்து ரீட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் இன்ட்டு B3 அண்ட் குயின் இன்ட்டு B3. ஸோ அதுக்கப்புறம் குயின் டெவலப் பண்ணிட்டு அவர் ரூக்கை D5ல போட்டு பானை அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கேமில் B3 போடுறாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் வெட்டும்போது அவர் நைட்டாலையும் வெட்ட முடியும். ஸோ ரூக்கி 8 பிஷப் B5. ஸோ பின் போடுறாரு. பின் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பிஷப்பை பின்னாடியே மூவ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா பான் ஸ்ட்ரக்சர் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் டு C4 பிஷப் C5. இந்த மூவ் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ். பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதில் ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பிஷப் C5 வச்சுட்டு அவர் வந்து பிஷப் D2 ஆடுவார். பின் அதுக்கப்புறம் திரும்பவும் பிஷப்பை மூவ் பண்ணிடுவார். ஸோ பிஷப் இன்ட்டு C6 இங்கே ஒரு ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாரு மேக்னஸ். ஸோ பிஷப் வெர்சஸ் நைட் இம்பேலன்ஸ். இப்போதைக்கு இக்காரு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டபுள் பிஷப் இருக்குது. அதாவது பிஷப் பேர்னு சொல்லக்கூடிய விஷயம். பட் இங்கே ஒரு டாக்டிக்கல் ஐடியா மூலயமா வந்து அவருக்கு பான் வந்து கிடைக்குது. அண்டு இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு அட்வான்டேஜாக தெரியாது. பட் கேம் ப்ரோக்ரஸ் ஆக உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பான் தான் வந்து இந்த கேமோட கேம் சேஞ்சரே அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் இன்ட்டு F2 செக் கொடுத்து பீஸையும் ரெக்கவர் பண்ணிடுறாரு. ஸோ அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பேர் ஆஃப் மைனர் பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பான் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் பாஸர். அதாவது பான் வந்து ஃப்யூச்சரில் பாஸ் பண்ண மாற வாய்ப்பு இருக்குன்றது தான் ஐடியா. ஸோ பான் டு B4 ரூக் A8 B5 பிஷப் D7 C4. ஸோ இப்படி அந்த பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு எல்லா பானையும் லைட் ஸ்கொயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாரு. C6 அதுக்கப்புறம் கிங் வந்து G1. ஸோ சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E6 வந்ததுக்கப்புறம் A5. இப்போ பார்த்தீங்கன்னா பானை வந்து நம்ம ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ண அந்த பான் வந்து பாஸ் பண்ண ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த பர்ஸ்பெக்டிவ் பாஸர் அப்படிங்கிற கான்செப்ட்டு. இது வந்து டேனியல் நட்ரோஸ்கி வந்து அடிக்கடி சொல்லுவார் அவரோட என்கேம் தியரிஸில் அவரோட லெசன்ஸில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நைட் டு D7 அதுக்கப்புறம் கிங் H1 C இன்ட்டு B5 அதுக்கப்புறம் C இன்ட்டு B5. C இன்ட்டு B5 அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து C5 ஒரு சூப்பரான ஸ்கொயருக்கு D3 அட்டாக் பண்ணுறாரு. நல்லா ரூக் A3. ஸோ ஒரு மல்டிபர்பஸ் மூவ். ஏன்னா ஃபியூச்சரில் குயின் A1 ரூக் A1 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூக்கையும் ஜாயின் பண்ண முடியும் பேட்டரியில். ஸோ பிஷப் D7 போட்டு B பானை அட்டாக் பண்ண குயின் B1 வருது. நைட் E6 போயிட்டு திரும்ப நைட் ஐ திங்க் F4 ஆர் D4ல் ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது லேட்டராக. ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா A6 ஆடுறாரு. ஸோ பாஸ்பான் வந்து ஃபோர்ஸ்டாக வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அந்த பாஸ்பான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நைட் C5 வந்து திரும்ப டபுள் அட்டாக் க்ரியேட் பண்ணுறாரு. பட் அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அட்வான்ஸ் ஆகி 7th ரேங்க் வரைக்கும் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸ்டான அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட் பான் பான் வந்து பாஸ் பண்ண க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் பிகினிங்கில் சொன்னேன். அதே போல் அது ஆயிடுச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணி கண்டிப்பாக அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணியே ஆகணும். இல்லைனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாட்டிப்பார் ஹிகாரு. குயின் C7 ரிமைனிங் கேம் வந்து அவர் இதெல்லாம் பண்ணாரா இல்லை வந்து மேக்னஸ் இதில் பாஸ் பானை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் சக்சீட் ஆனாரா அப்படின்றத ரிமைனிங் ஒரு 10லேருந்து 15 மூவ். ஸோ குயின் A1 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாருன்னா டபுள் அட்டாக் இருக்குது. பேட்டரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவர் D3 பானை டபுள் அட்டாக் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியும். அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் A4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு திங்கிங் வரலாம். என்னென்னா இப்போ நம்ம வந்து 2 பீஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா என்ன அப்படின்னா அந்த 2 பீஸை கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு எண்டிங்கில் போகிறது தான். ஸோ இந்த எண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த இம்பேலன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரஃப்லி பேலன்ஸ்டு பொசிஷன் அட் த கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல். பிஷப் B5 அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ என்னென்னா
அவர் இங்கே பிஷப்பால் இங்கே D3 வெட்டினாங்க, நம்ம வந்து நைட்டை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சப்போஸ் நைட்டால் வெட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக நைட்டால் வெட்டக்கூடாது. அதை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய பிளண்டராக அது மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் இன்ட்டு D3 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூக் B1. இப்போ அதர் வே அரவுண்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நைட்டை த்ரெட்டன் பண்ணிட்டு பிஷப்பை வின் பண்ண பார்த்தோம். அல்லது பிஷப்பால் வெட்டினா நம்ம வந்து இந்த மாதிரி நைட் இங்கே வெட்டிட்டு இங்கே வெட்ட பார்த்தோம். ஆனால் இப்போது நைட் வந்து வெட்டினதுனால நம்ம பிஷப் அட்டாக் பண்ணுறோம். ஸோ பிஷப் அவர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் வந்து C4ல வைக்கிறாரு. அண்ட் இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கேம் வந்து இக்காரோட பக்கம் போகவும் இல்லை, ப்ளஸ் சமநிலையும் எட்டவும் இல்லை. ஏன்னா இந்த பொசிஷனில் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது அவருக்கு. அந்த மூவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குயின் டு D7. ஈவன் குயின் D7 கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா தெரியாது. பட் நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. பட் ஒயிட் வந்து எல்லா மூவும் சரியாக வந்து கண்டுபிடிக்காமல் இருந்தார் அப்படின்னா, பிளாக் வந்து இதிலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் ரூக் D1 அவர் ட்ரை பண்ணலாம். நைட் வந்து C5ல போட முடியாது. பிஷப் இன்ட்டு C5 இருக்குது. த குயின் வில் பி கேப்சர்ட். ஸோ அதனால் நம்ம வந்து நைட் F4ல வச்சோம் அப்படின்னு சொன்னால் நைட் இன்ட்டு E5. இதில் என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ரூக்கால் வெட்டும்போது நம்ம பிஷப்பால் வெட்டிட்டு ரூக் அட்டாக் பண்ணலாம். ரூக் வந்து E4ல வெட்டலாம். அப்போ பிஷப் இன்ட்டு H6. ஐடியா என்ன, ரொம்ப லென்த்தியான ஒரு மூவ் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிஷப் இன்ட்டு H6 என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, செக்கு கொடுத்துட்டு அடுத்த செக்கில் வந்து அந்த கார்னருக்கு ரூக்கை வந்து பிக்கப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வின்னிங் வேரியேஷன். அதை தவிர்த்து இந்த பொசிஷனில் வந்து ரூக் E5 வந்து விளையாடலாம். ஏன்னா பிஷப் இன்ட்டு H6 விளையாடும்போது அவர் வந்து மேட்டும் த்ரெட்டன் பண்ணுறாரு. அதனால தான் ரூக் E5 அல்லது நம்ம ரூக் E6 ஆடணும் அப்படின்னா மேட் இன் 1 இருக்கும். ஸோ பிஷப் F4 வந்ததுக்கப்புறம் ரூக் E6 இப்போ. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான். பட் மச் பெட்டர் வேரியேஷன் சொல்லலாம் கேமில் விளையாடுனதை விட. ஏன்னா குயின் D7 கொஞ்சம் டிஃபென்சிவான ஐடியா. ஐ மீன் ஒரு எக்ஸாக்ட் டிஃபென்சிவான ஒரு ரிசோர்ஸ் அவருக்கு. பட் கேமில் பிஷப் C4 ஆடின உடனே நைட்டு D2 போட்டு திரும்ப அதே டிஃபெண்டரை அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் அவர் நைட்டை வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க கூட, அப்போ வந்து திரும்ப அந்த பிஷப்பை பின்னில் போட்டுடலாம். அப்போ பிஷப்பை பின்னில் போட்ட உடனே டபுள் அட்டாக் வந்துடும். அப்போ உங்களால் ஃபர்தராக வந்து டிஃபெண்டர்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ பிஷப் வில் பி கான். ஸோ அதே தான் இங்கே நடக்கும். D5 இன்ட்டு D5 பான் F5 ட்ரை பண்ணுறாரு. பட் தென் குயின் C3. ஸோ குயின் C3 வச்சதுக்கப்புறம் E4 ட்ரை பண்ணி அந்த நைட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா F5 E4 வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமும் கிடையாது. இங்கே ஒரு நைஸ் கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குயிக்கான ஒரு டைமில் கூட ஒரு சூப்பரான ஒரு கேல்குலேஷன் வந்து இங்கே ஹிக்காரோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ E4 ஆனால் லூசிங் வேரியேஷன் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு கேல்குலேஷன் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. எதுக்குடா இது மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, குயின் இன்ட்டு C4 அடிச்சதுக்கப்புறம் குயின் G3 போகிறாரு. குயின் G3 வந்ததுக்கப்புறம் ஏன்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ நைட் F1 ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ்டுமோ. அப்போ நைட் F2 செக் கொடுக்குறாரு, டிஸ்கவரி. ஸோ இது வந்து டிஸ்கவரின்னு சொல்கிறத விட ஒரு டிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா பிஷப்பை நகர்த்த வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக போயிட்டு அந்த ரூக்கை வெட்டிடுறாரு. ஆனால் இங்கே ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த இம்பேலன்ஸ் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட 2 மைனர் பீசஸ் வெர்சஸ் த ரூக். நம்ம ஏற்கனவே ஒரு வேரியேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் அந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தா, 2 ஸ்ட்ராங்கான பாஸ் பான் ரொம்ப எஸ்பெஷலி ஒரு பான் வந்து 7th ரேங்க்கில், இன்னொரு பான் வந்து பார்த்திங்கன்னா 6th ரேங்க்கும் போகுது. ஏன்னா இப்போ இந்த மூவ் வந்து ஒரு D6ல் போட்டுட்டு டிஸ்கவரி செக் கொடுக்குறாரு. கிங் H7 போனதுக்கப்புறம் குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. குயினை சென்ட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு F4 ஏதாவது ஒரு மைனர் பீஸையாவது நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. பட் குயின் F5 செக் வச்ச உடனே இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹிக்காரு நக்கமுரா ரிசைன் பண்ணிடுறாரு. ரொம்ப குயிக்கான ஒரு கேம் தான். 2 இடத்துல மட்டும் நம்ம டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி இருந்தது. பட் இது 41வது. பட் டைம் சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவருக்கு 3 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் ஆடிட்டுருக்காரு. ப்ளஸ் இது இல்லாமல் இது இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. 10+0. ஸோ குயின் F5 செக்குக்கு ஏன் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, கிங் H8 போட்டதுக்கப்புறம் நம்ம D7 அட்வான்ஸ் பண்ணலாம். நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டெக்ஸ் E4 இருக்குது. இப்போ அடுத்த பானும் உங்களுக்கு ட்ராப் ஆகுது. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பாஸ் பானும் 7th ரேங்க்ல இருக்க 2 பாஸ் பானையும் உங்களால் வந்து டச் பண்ண முடியாது. இங்கே இருந்துட்டு இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதுகாப்பு கொடுக்குது. அண்ட் இந்த பானை வெட்ட முடியாது. ஏன்னா உங்களுடைய ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால தான் அதை வெட்ட முடியல. ஸோ சப்போஸ் நீங்கள் குயின் D6 ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிப்பேர் டு கேப்சர்னா ரூக் B7 ஆடலாம். கிங் G8 இப்போ வேறு மூவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் கிங்கை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் B6. ஸோ ரூக்கை ரிட்டர்ன் பண்ணலாம். ரூக்கை நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து பிஷப்பை வந்து D4ல் போடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லிட்ரலி இது வந்து ஜுக்ஸாங் தான். அகெயின் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் த மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் டெக்னிக். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். பட் இவென்ச்சுவலி வந்து ஒயிட் வந்து ஜெயிச்சலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு வேரியேஷன் வந்து ஃபுல்லாக போகணும் அப்படின்னா ஒரு 10-15 மூவாவது நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஐடியா என்னென்னா, ஜஸ்ட் இந்த நைட்டை ரீமானர் பண்ணி கேமுக்குள்ளே கொண்டு வர்றது, இந்த பிஷப்பை போட்டு திரும்ப குயினை வந்து த்ரெட்டன் பண்ணுறது.
இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம். ஈவன் நம்ம வந்து பிஷப்ப இங்க கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படினாலும் அவருக்கு ஒரு ரூக் வந்து ட்ராப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பாஸ் பானும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். அதனால தான் வந்து ஹிகாரு நக்கமுரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு இந்த 41வது மூல. அது மட்டும் இல்லாம டைமும் அவருக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு. இன்கிரிமெண்ட் இருந்தாலும் சமாளிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்கிரிமெண்ட்டும் கிடையாது. ஐ திங்க் அதனால தான் ரிசைன் பண்றாரு. இந்த கேம்க்கு அப்புறம் நடந்த மொத்தம் நான் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து 4 கேம்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு அப்புட்னா, இந்த ஒரு கேம் வந்து வின் பண்ணிட்டு, மீதி 3 கேமையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹோல்ட் பண்ணிடுறாரு. அதாவது ட்ரா பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செஸபிள் மாஸ்டர்ஸோட மாஸ்டர் யாரு அல்லது சாம்பியன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேக்னஸ் கார்ல்சன் வித் 2.5 பாயிண்ட்ஸ். ஸோ மீதி 3 கேமையும் ட்ரா பண்ணியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல தெரியும் தெளிவா. ஒரு கேம் தான் வின் பண்ணாரு. மீதி 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா ஹோல்ட் பண்ணதுனால ஈஸியா வந்து அவரு மேட்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ செஸபிள் மாஸ்டர்ஸோட சாம்பியன் வந்து மேக்னஸ் கார்ல்சன். இந்த செஸபிள் மாஸ்டர்ஸே அவர் எக்கச்சக்கமா வின் பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.